வணக்கம், என் பேர் டாக்டர் ஸ்ரீனிவாசராவ் மாதவரம். நான் டெக்கன் எக்ஸாட்டிக்ஸ் பண்ணையை நடத்துகிறேன். அலியாபாத் வில்லேஜ், கொண்டாப்பூர் மண்டலம், சங்காரெட்டி டிஸ்ட்ரிக்ட், தெலுங்கானால. இந்த ஃபார்ம் ஒரு 30 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இந்த 30 ஏக்கர்ஸில் அக்ரிகல்ச்சர், டிஃப்ரெண்ட் ஃப்ரூட் கிராப்ஸை கல்டிவேட் பண்ணுறோம். மோஸ்ட்லி 60% அளவுக்கு டிராகன் ஃப்ரூட்ஸை தான் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இதை கூட இங்கே டிராகன் ஃப்ரூட் நர்சரியும் இருக்கு அண்ட் அவகேடோ பிளான்டேஷன்ஸையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவகேடோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூர் பிளான்டேஷன் ஒரு 2 ஏக்கரில் அண்ட் ஒரு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குங்க. இங்கே அதை குவாரண்டைன் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவோம். தோராயமாக இது ஒரு 2 ஏக்கருக்கு இது பரவி இருக்கு. ஸோ எங்களுக்கு இந்த 30 ஏக்கர்ஸ்க்கான இரிகேஷன்றது ரொம்ப சிரமமாக எங்களுக்கு இருந்தது. இரிகேஷனில் ஆட்டோமேஷன் பண்ணலாம் அப்படின்னு மொபைடெக் சொல்யூஷன்ஸ் அவங்கள காண்டாக்ட் பண்ணியிருந்தோம். அவங்க ஒரு ஒரு டிவைஸ், ஒரு ஆட்டோமேஷன் டிவைஸை நமக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அது ஒரு 4 years பேக். ஸோ இதனால் எங்களுக்கு டைம் ஆஃப் இரிகேஷன், ஈஸியாக எங்கே ஒர்க் நடக்குது, எவ்வளோ ஃப்ளோ ஓடிட்டுருக்குன்றதெல்லாம் ஒரு ஸ்கெட்யூல் மாதிரி போட்டுக்கிட்டு அப்படி இது கூடவே ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷனையும் கொடுக்கறதால எங்களுக்கு எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட்டாக லேபர் மேலே டிபெண்ட் பண்ணியிருக்கணுன்றத ஒரு விஷயம் குறைஞ்சி போச்சு. நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்க இந்த டிவைஸு வெதர் ஸ்டேஷன் மானிட்டரிங் டிவைஸுங்க. ஸோ இது எங்களுக்கு மினிட் டு மினிட்டு டெம்பரேச்சர், அது கூட ஹியூமிடிட்டி அண்ட் இன்னும் சொல்லப்போனால் நமக்கு இப்போ பூமியில் மண்ணில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குன்னு சொல்லும். ஸோ 15 சென்டிமீட்டருக்கு மேலே ஒன்று, அதே மாதிரி 30 சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு சென்சாரும் இதில் இருக்கு. இதை நம்ம லைவாக பார்த்துக்கிறதால ஸோ இப்போ இரிகேஷன் வேணுமா இல்லை வேணாமான்றதை நம்ம மொபைல் கீழே வந்துடும். இதை நம்ம மொபைடெக் டிவைஸ் கூட அட்டாச் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதை அவசியம் இருக்கிறப்ப மொபைல்லையே நம்ம ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது குவாரண்டைன் சென்டரில் இருக்கிற அவகேடோ பயிர்கள். இதை பிரத்யேகமாக இஸ்ரேலேருந்து வர வச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பயிருக்கு அதாவது நிறைய வெப்பம், அந்த வெப்பத்தை தாங்கிறதுக்காக ஷேட் நெட்டில் இந்த குவாரண்டைன் சென்டரில் வச்சுருக்கோம். இதில் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இதில் ஃபோகஸில் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ஆகிட்டு இருக்கும். எவ்ரி ஹவர்ஸில் ஃபியூ மினிட்ஸ்க்கு ஆன் பண்ணுறதால டெம்பரேச்சரில் ஒரு 5 to 6 degrees ட்ராப் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அதே நம்ம மேனுவலாக பண்ணணும்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதால் எங்களுக்கு அதாவது கண்டிப்பாக கூட ஆள் இருக்கணும், ஆன் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ எங்கே வேணா இருக்கலாம். ஸோ ஃபார்மில் வாட்டர் எங்கே பாஞ்சிட்ருக்குன்றதை கூட நம்ம ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபெர்டிகேஷன் ரூம். ஸோ இதில் இங்கே ஒரு சிங்கிள் டேங்க் மட்டும்தான் இங்கே நாங்கள் வச்சுருக்கோம். இதில் ஃபெர்டிலைசர் இல்லை லிக்விட் ஃபெர்டிலைசர் இல்லை கிரானுவல்ஸாக இருக்கட்டும், வாட்டர் சால்யூபிள், இதில் நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சிங்கிள் யூனிட்லேருந்து நாங்கள் ஃபெர்டிலைசரை ஹோல் இந்த 30 ஏக்கர்ஸ் ஃபார்முக்குமே இங்கேருந்து தான் ஃபெர்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கூட மொத்த சிஸ்டம் யூனிட். அப்ராக்சிமேட்டாக இங்கே ஒரு 20 வால்வ்ஸ் வரைக்கும் கெப்பாசிட்டி இங்கே யூனிட்லேருந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். மொத்த ஃபார்மில் 18 வால்வ்ஸ் இப்போ கரண்ட்டாக யூசேஜில் இருக்குது, 20 வால்வ்ஸில். இதனால் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபெர்டிகேஷனாக இருக்கட்டும், இரிகேஷனாக இருக்கட்டும். இந்த மொபைடெக் சிஸ்டமில் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் பெனிஃபிட்னு பார்த்தோம்னா லேபர் காஸ்டிங்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஃபிசிக்கலாக கம்பல்சரியாக அந்த வால்வை நம்ம ஆஃப் பண்ண மறந்துட்டாலோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் ஸோ ரிமோட்டில் நம்ம எங்கே இருந்தாலும் சரி, ஒரு வேளை ஃபார்மில் இல்லைனா கூட ஒரு 100 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்தால் கூட சரியான டைமுக்கு நம்ம ஃபோனில் இருந்து இந்த சிஸ்டம் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபெர்டிலைசர் கூட இதில் இருக்கிறதால நமக்கு ஒரு மேனுவல் ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷனை விட ஒரு முறை வாட்டர் விடும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெர்டிலைசர் கொடுக்கறதால பிளான்ட் க்ரோத்தும் நல்லா இருக்கு. அண்ட் வாட்டரில் மெயினாக பார்த்தீங்கன்னா வால்வ்ஸ் நம்ம மேனுவலாக ஆப்ரேட் பண்ணும்போது ஆனில் இருக்கா இல்லை ஆஃபில் இருக்கா நம்ம மறந்து போகலாம் சம்டைம்ஸ். ஸோ இதனால் டைம் வேஸ்டேஜ்ன்றது நிறைய இருந்துச்சு அப்போ. ஸோ அதனால் எல்லாமே ஆட்டோமேட்டட்ன்றதால ஒரு சிங்கிள் பட்டன் கிளிக் மூலமாக
அப்சர்வ் பண்ணிக்கலாம். அண்ட் காஸ்டிங் கூட நமக்கு இதனால ரொம்ப நமக்கு டிராஸ்டிக்கா லேபர் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது கம்மியாக இருக்கு. ஒருத்தர் இருந்தாலும் இல்லாட்டியும் கூட நம்ம நம்மளால இதை ஈஸியாக மெஷர் பண்ணிக்கலாம் அண்ட் ஈஸியாக நம்மளால மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சிஸ்டம் எங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கு, ஈஸியாக இருக்கு, ஒர்த்ஃபுல்லுங்க எங்களுக்கு.